வல்வில் ஓரியை பார்க்குறதுக்காக ஒரு புலவர் முற்படுறாரு. அவனை வந்து கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக பார்த்துட்டா கிடைக்கும், என்னால் பார்க்க முடியலையே. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை வந்து நான் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி, உன்னை பார்த்துட்டா எனக்கு கண்டிப்பாக பரிசில்கள் உண்டு, என்னோடய வறுமையெல்லாம் தீர்ந்துடும். ஒரு வேளை உன்னை நான் பார்க்காம முடியாமல் போயிடுச்சுன்னா நிச்சயமாக ஒன்றை நான் குறை சொல்ல மாட்டேன். நான் புறப்படும் போது ஏற்பட்டக்கூடிய நிமித்தங்கள் சகுனங்களை மட்டும்தான் நான் குறையாக சொல்லுவேங்கிற மாதிரி ஒரு புலவர் கழைதின் யானையார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து பாடியிருக்காரு. இந்த பாட்டு எல்லாருக்குமே நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. புறநானூரில் வந்து 204வது பாடலாக இது இடம்பெற்றிருக்கு. இதை இயற்றியவர் வந்து கழைதின் யானையார். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்படி தான் சொல்கிறார். ஈ என இரத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயன் என்றல் அதனினும் இழிந்தன்று கொள்ளெனக் கொடுத்தல் உயர்ந்தென்று அதனெதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று தென்னீர் பரப்பின் இமிழ்திரை பெருங்கடல் உண்ணார் ஆகுப நீர் வேட்டோரே ஆவும் மாவும் சென்று உண கலங்கி சேற்றொடுபட்ட சிறுமைத்து ஆயினும் உண்ணீர் மருங்கின் அதற்பல ஆகும் புல்லும் பொழுதும் பழித்தல் அல்லதை உள்ளிச் சென்றோர் பழியலர் அதனால் புலவேன் வாழியர் ஓரி விசும்பில் கருவி வானம் போல வரையாது சுரக்கும் வள்ளியோய் நின்னே அப்படின்னு கழைதின் யானையார் பாடுறாரு. இது என்ன அர்த்தம்னா, ஒருத்தங்கிட்ட போய் எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறது நம்ம இழிவாக நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? அதுபோல் ஒருத்தங்கள்ட்ட போய் கேட்குறதே இழிவு. அப்படி கேட்டதும் வச்சிருக்கிறவன் வந்து அதை கொடுக்கலன்னு வச்சுக்க, அவனுக்கு அது பெரிய இழுக்கு. அதே போல் ஒருத்தங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நினச்சி அந்த குறிப்பறிந்து நமக்கு நாமளே கொண்டு போய் கொடுக்கறது வந்து ரொம்ப சிறந்தது. அப்படி நம்ம கொண்டு போய் கொடுத்தா கூட அவங்க வந்து இவங்ககிட்ட கேட்கக்கூடாது, நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மறுக்கிறாங்கல்ல, அது வந்து அதை விட சிறந்தது. அப்படி அதில் சொல்லிக்கிட்டே வரும்போது தான் சொல்கிறாரு, நம்ம கடலில் பயணம் செய்யும்போது கடல் நீர் எவ்வளோ இருக்குது, தாகம் எடுத்தால் அதை அள்ளி குடிச்சிட முடியுமா? அதே சமயத்தில் ஒரு குட்டையில் ஆடு மாடுகள் விலங்குகள்லாம் போய் காலெல்லாம் பட்டுக்கிட்டு அது கலங்கி போயிருந்தால் கூட அந்த தண்ணியை தானே எடுத்து நம்ம குடிக்கிறோம். அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து உன்னை தேடிட்டு வரும்போது வந்து எனக்கு அந்த பரிசு கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் சந்திக்க முடியாமல் போகலைன்னு வச்சுக்கோயேன், அது வந்து உன் மேலே நான் குற்றம் சொல்ல மாட்டேன். நீ வந்து கருவி வானம் போல் வரையாது சுரக்கும் வள்ளல் தான், உன்னோட நாடும் வலிமையான நாடு தான். அதனால் நான் புறப்படும் போது ஏற்பட்ட சகுனங்கள் சரியில்லைன்னு மட்டும்தான் நான் குற்றம் சாட்டுவேனே தவிர, அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த பாடலை பாடியிருக்கும்போது, எவ்வளோ பெரிய வேந்தர்கள்லாம் இருக்கும்போது சாதாரண ஒரு வல்வில் ஓரியை இந்த அளவுக்கு ஒரு புலவர் பாடுறாரு. இன்றைக்கி ஒரு 2500-3000 வருஷம் கழித்து கூட இந்த பாடலை கேட்கும்போது இப்போ வல்வில் ஓரிங்கிறவன் எப்படி வாழ்ந்திருப்பான், எவ்வளோ பெரிய வள்ளலாக இருந்திருப்பான் அப்படின்னும் போது ரொம்ப சிறப்பாக தானே யோசிக்கிறோம்.